சின்ன சின்ன பசங்கலாம் பார்த்தீங்கன்னா கஞ்சா அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதே வந்தா நல்ல ஒரிஜினல் சார் கிடைக்கும். நல்ல ஒரிஜினல் கிடைக்கும், எல்லாமே கொஞ்சம் ஒரிஜினல் கிடைக்கும். எனக்கும் 2 பெண் குழந்தைங்க இருக்கு. ஒரு புருஷன் 1000 ரூபாய் தரனா கூட யோசிக்கிறாரு. யோசிக்காம மாசானா கரெக்டா போடுறாரு. ஒரு மாஸ் இருக்கு. காலையிலே வேண்டிய மைக்கேத்துல இருக்கு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா கடைசியா போட்டியிட்ட தொகுதி 2017 தேர்தலில் 20 ரூபாய் டோக்கனால் அனைவராலும் ஈர்க்கப்பட்ட தொகுதி. தமிழ்நாட்டில் வெற்றியை கணிக்க முடியாத ஒரு தொகுதினா வாங்க இன்னைக்கு நம்ம பப்ளிக் ஒப்பீனியன் கேட்க வந்த தொகுதி ஆர்கே நகர் தொகுதி. இங்க மக்களோட கருத்து கணிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் சில பேர் இத்தனை வருஷம் மோஸ்டா ஏடிஎம்கே தான் இருந்தது. ஜெயலலிதா பீரியட்ல தான் இருக்கும் போது மேபி இந்த வருஷம் புதுசா யாராவது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தோணுது. விஜய் இப்ப நிக்கிறாரு புதுசா. ஸோ இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸுமே அவருக்கு தான் இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ என்னோடதுமே மோஸ்டா அவருக்கு தான். ஸோ அவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ எதனால அவர் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அனுபவம் இல்லாத ஒரு கட்சி வந்தா அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாதுன்றாங்க. அதை சான்ஸ் கொடுத்தாதானே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இத்தனை நாள் இவங்க எல்லாம் ஆண்டாங்கன்னா இவங்க எல்லாம் எல்லாருமே கீழ இருந்து வந்தவங்க தான். அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிதான் இன்னும் யாருமே பெர்ஃபெக்ட்ன்ற மாதிரியே கிடையாது. இன்னுமே அவங்க மேல எல்லாரும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கும் சான்ஸ் கொடுத்தா இவரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இவரும் கத்துப்பார். சான்ஸே கொடுக்காம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா என்ன சொல்றோம். ஓகே, இப்போ பாண்டிச்சேரி எலெக்ஷன் பாத்தீங்கன்னா இப்போ ஹிஸ்டரி மாதிரி ஒரு 93% ஓட்டிங் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி இப்போ தமிழ்நாட்டுல நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் கண்டிப்பா. இப்போ முன்னாடி எல்லாம் நிறைய பேருக்கு ஓட்டு இது பண்ணும் அப்படின்றது கிடையாது. இப்போ ஸோ விஜய் எல்லாம் வந்தோடனே எல்லாருக்குமே இப்பதான் நிறைய சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருமே பாலிடிக்ஸ் பத்தி பேசுறாங்க. ஸோ மேபி நிறைய சான்ஸ் இருக்கு. அதை விட இங்க நிறைய இது கவுண்டர்லாம் அப்படின்னு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இங்க ஆர்கே நகர் தொகுதியில யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆர்கே நகர்ல வெற்றி பெறுறார் ஜே எபினேசர் தான் சார் வெற்றி பெறுவார். ஏன்னாக்கா இந்த 5 ஆண்டு காலத்துல தலைவருடைய ஆட்சியிலையும் நம்முடைய சின்னவர் ஆட்சியிலையும் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் 2 கட்டியிருக்கோம் நம்ம ஆர்கே நகர்ல. அதே மாதிரி 38 அங்கன்வாடி கட்டி கொடுத்துருக்கிறாரு. அதனால ஆர்கே நகர்ல பொறுத்த வரைக்கும் ஜே எபினேசர் தான் வெற்றி பெறுவார் சார். எபினேசர் தாங்க 5 வருஷமா வேலை சேர்ந்திருக்காரு. பப்ளிக் மத்தியில வந்திருக்காங்க. அதைப்பட்டது ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில இருந்தா டெய்லி பார்க்க முடியல. எம்எல்ஏ ஆபீஸ்ல போயிட்டு எம்எல்ஏ டெய்லி பார்க்கலாம். எபினேசர் தான். எதனால அவர் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, என்ன இது பண்ணியிருக்காரு, ரொம்ப அந்த கிரவுண்டு இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால டஃபாக தான் இருக்கும்பா. எதனால சார்? ரெண்டு பேர் இருக்காங்க. தவக்க வேற புதுசாக வந்துக்கிறாங்க. ஓகே, இதாக தான் இருக்கும். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அப்படிங்களா? ஆர்கே நகர் தொகுதியில் ஏடிஎம்கே. எதனால ஏடிஎம்கே வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க கொஞ்சம் நல்லா செய்வாங்கன்னு நினைக்கிறேன். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டிவிகே மாதிரி வில்சன் தான். எதனால சொல்றீங்க? விஜய் வேற என்ன சொல்றது? இல்ல, ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இது டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு பெரும்பான்மை கட்சி இருக்கு. அந்த கோட்டெல்லாம் 2026 வேலைக்கு ஆகாது. விஜய் 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 ஆர்கே நகர்ல விசில் சின்னத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எதனால அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறேன். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு ஒரு மாஸ் இருக்கு. விஜய்க்கு ஒரு மாஸ் இருக்குது. இந்த வாட்டி எதுவாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் மாற்றம் ஒன்று தேவைப்படுது. கண்டிப்பா மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். ஆனா பெரும்பான்மை கட்சிகள் ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி தான் ஆட்சியில இருக்காங்க. அதான் அவங்க இருப்பாங்க காலத்துக்காக. தான் 3வது ஒரு ஆள் வந்தா இந்த சான்ஸை மிஸ் பண்ணோமா. 2வது ரொம்ப கஷ்டம். 3வது யாருன்னா ஒரு ஆள் நுழையணும்னாங்க. இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் நுழைஞ்சாரு. நுழைஞ்ச உடனே அவங்க கரெக்டா ஜனம் ஏத்துக்கல, மிஸ் பண்ணாங்க. இவரை மிஸ் பண்ணாங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தொகுதியில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வின் பண்ணுறதுக்கு 80% வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. எதனால 80% சார்? கொஞ்சம் ஒரு சில இது நலத்திட்ட உதவி கொஞ்சம் செஞ்சிருக்காங்க. அதுக்கோசம் அவங்க மக்கள் இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 பெரும்பான்மை கட்சி நடுவுல போட்டி இருந்தது. இப்போ இது ஒரு 4 முனை போட்டியா மாறி இருக்கு. கண்டிப்பா அது எப்படி இப்போ டிஎம்கேக்கு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா? இம்பாக்ட் கண்டிப்பா இதுவாகும். ஸோ ஓட்டு பிரியும் நினைக்கிறேன். கண்டிப்பா இப்போ இருக்கிற சூழ்நிலை அரசியல் மாற்றம் வேணும்னு சொல்லி தமிழ்நாடு பூராவே எல்லாமே விரும்புறாங்க மக்கள். யாருமே ஏடிஎம்கே பார்த்துட்டாங்க, டிஎம்கே பார்த்துட்டாங்க. ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்தாங்க. அந்த நேரத்தில் யாருமே இல்லை மாற்றம் நம்பது. இப்போ விஜய் சார் ஒரு மாற்றத்துக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அவருக்கு கூற கூட்டம்லாம் உண்மையில மாற்றத்தை விரும்புகிற கூட்டம் தான். அதனால ஆர்கே நகர்ல விஜய் கட்சி தான் வின் பண்ணுவாங்க. இப்போ கிரௌட் வைஸ் பாத்தீங்கன்னா மற்ற பெரும்பான்மை கட்சியோட விஜய்க்கு கூட்டம் நிறைய வருது. இப்போ அந்த கூட்டம் உங்களுக்கு ஓட்டா மாறுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பா அவ்வளோ நேரம் வெயில நிக்கிறவங்களோ ஓட்டு போடாம இருக்க மாட்டாங்க. ரோட்ல போறவங்க பைக் வச்சு ஒரு செகண்ட் தான் பார்ப்பாங்க. அவ்வளவு நேரம் வெயில நிக்க மாட்டாங்க. அதனால ஒரு மாற்றம் இருக்கும். டிவிக்கு
இப்போ எதனால டிவிக்கு? அவங்க ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கன்ஃபார்ம். எந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க நீங்க? எங்க வீட்டில் ஆல்ரெடி டிவி கேக்கு தான் ஓட்டு போட சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க ஓட்டு போட சொல்லி. ஆமாம். ஓ தேங்க்யூ. ஐயா, வரப்போற சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில யார் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா டிஎம்கே தான் சார் வின் பண்ணோம். ஏன்னாக்கா அவங்க வந்து மக்களுக்கு பாப்பா டிவிக்கு ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசைப்படுவாங்க சார். அவங்களுக்கு தெரியாது, சின்ன பிள்ளைங்க. அவங்களுக்கு அவங்க படத்தை பார்த்து அந்த அதே நிலைமையில பசங்களையும் வர வைக்க பாக்குறாங்க. அந்த மாதிரிலாம் நடக்காது. நாடு நடத்தணும்னா சும்மா இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. மக்களுக்கு அனுபவம், அவங்களுக்கு அனுபவம் தேவை. அனுபவம் இல்லாம போய் முன்ன போய் நான் செய்யறேன் சொல்லி யாருமே செய்ய முடியாது. கஷ்டம் அதெல்லாம். அனுபவம்ன்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தானே வரும். இல்ல அவங்க முடியாது, அவங்களால செய்ய முடியாது. யார் இருக்கா கூட அவங்க சப்போர்ட்டுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது நல்ல அரசியல்வாதிங்க, நல்ல உண்மையான ஆளுங்க யார் இருக்காங்க சொல்லுங்க. எல்லாமே பண்ற ஆளு மாதிரி தான் அங்க போய் சேர்ந்துருக்காங்க மறுபடியும் இல்லையா? இப்போ செங்குட்டையன் மாதிரி ஒரு ஏடிஎம்கேல வந்து ஒரு 70 வருஷம் அவர்னா நல்லவரா? அவரும் அப்படிலாம் இவங்க கூட இருந்தவங்க தானே. ஏடிஎம்கேல இருந்தாலும் இவருக்கு பதவி தரல சொல்லிட்டு அங்க போய் மாறி இருக்காரு. இப்போ டிஎம்கேலயும் இருக்கவங்க எல்லாருமே வந்து நல்லவங்க நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது கண்டிப்பா. ஏன்னாக்கா இப்போ இருக்கிற நிலைமையில ஓரளவுக்கு தித்திட்டு வராங்க ஆளுங்களை. எல்லாம் திந்துட்டு தான் வராங்க ஆளுங்க. கொள்ளடிக்கிற கூட்டம் கொள்ளை அடிச்சுட்டு தான் இருக்கு. நல்லவங்க கூட்டத்துல சேர்ந்துட்டு தான் வராங்க. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில யாரு வின் பண்ணுவான்னு நம்ம கணிக்க முடியாது. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில டிஎம்கே ரூலிங் பார்ட்டில இருக்கு. அந்த ரூலிங் பார்ட்டில இருந்தாலும் மக்களுடைய கணிப்பு டீ கடை பெஞ்சு மாதிரி பல விதமா பல பேர் மக்கள் பேசுறாங்க. நானும் இந்த மாதிரி நான் எத்தனையோ தேர்தல், நான் காவல்துறையில இருந்து 12 ஆண்டுகளாக போய் இன்ஸ்பெக்டர் ஆகி ரிட்டையர்ட் ஆகி இந்த ஏரியாவில் 72ல வந்தேன். பல தேர்தலும் பார்த்தேன், பல பிரச்சனையும் பார்த்தேன். எல்லாரும் கோஆபரேட் பண்ணி நலவோட பார்த்து மக்கள் ஓட்டு தேர்ந்தெடுத்தா நாடு முன்னேறும், தமிழ்நாடு முன்னேறும். எல்லாரும் வாழ்க்கையோட வாழ்க வளமுடன் இன்று போல் சிரித்த முகத்தோடு எல்லாரும் கடமை தவறாம ஓட்டு போட வேண்டும். இதை எங்கணிந்து நன்றுள்ள வாழ்த்துக்களை இளைய கேட்டுக்கிறேன். யார் வின் பண்ணுவான்றது பொதுவான கருத்து எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அரசியல் காலத்துல வந்து ஏடிஎம்கே டிஎம்கே தான் இந்த மாதிரி நாளடிவில் எல்லாத்துலயும் பிரச்சனை வரும். டிஎம்கே வின் பண்ணும், ஏடிஎம்கே வின் பண்ணும் பொதுவாக சொல்லுவாங்க. ஆனா புதுசா இப்போ ஒருத்தர் விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு டிவிகேந்து. அவருக்கு வந்து நிறைய இடத்துல கூட்டம்லாம் கூடுது. ஆனாலும் ஒரு மாவட்டத்துக்கு சரில ஒரு 10 தொகுதி 15 தொகுதி இருக்கும்போது 16 தொகுதி இளைஞர்கள் தான் அந்த கூப்பிடுறாங்க. ஆர்கே நகர் ஒரு தொகுதினா அந்த ஒரு தொகுதிக்குள்ள அந்த டிவி ஜனங்கிறது கம்மியா தான் இருக்கும். ஆனா ஆர்கே நகர், பெரம்பூர், ராயபுரம், துறைமுகம் இந்த அவங்களுடைய ஆதரவாளர்கள் ஒரே இடத்துல கூடுறதுனால அதிக ஜனம் இருக்கு. அதனால அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஆர்கே நகர் தொகுதியில மொத்தம் வந்து 2,97,000 ஓட்டு இருக்கு. இதுல வந்து யங்ஸ்டரோட ஓட்டு பாத்தீங்கன்னா 60% இருக்கு. 25ல இருந்து 39%. ஸோ இந்த ஓட்டுகள்னால வந்து புதிய கட்சிக்கு வந்து வாய்ப்பு இருக்கா? புதிய கட்சிக்கு ஓட்டு அதிகமா கிடைக்கும். ஆனா வாய்ப்பு இருக்காங்க. ஒரு வீட்டுல வந்து 5 பேர் இருந்தாங்கன்னா அந்த வீட்டுல இளைஞர்கள் 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேருடைய ஓட்டு தான் அவங்களுக்கு உண்டு. வீட்டுல பெரிய ஓட்டு ஒரு வீட்டுல அதிமுக ஒரு எம்ஜிஆர் விசுவாசியா இருப்பாரு. காலகாலமா அவங்க ரெட்டல தான் போடுவாங்க. அதே மாதிரி டிஎம்கேல அவங்க கலைஞர் விசுவாசியா இருப்பாங்க. அவங்களுக்கு டிஎம்கே தான் பாரம்பரியம். நீங்க என்ன சொன்னாலும் அவங்க இந்த ஓட்டு உதயசரன் ஒரு இன்னும் அதே மாதிரி எம்ஜிஆர் விசுவாசி உள்ளவங்க இனி என்னன்னா சொல்லு என்னன்னா போ நாங்க எங்க ஓட்டு ரெட்டல தாண்டா அப்படின்னு ரெட்டலைக்கு போடுறவங்க இருக்காங்க. சார் இப்ப இருக்கிற ஜனங்களை பார்த்தா எல்லாமே யங்ஸ்டர், எல்லாமே ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. இன்னமும் இவ்வளவு நாள் நம்ம நல்லபடியா இருந்த ஒரு இளைஞர் தலைமுறை எல்லாம் வந்து இன்னைக்கு சேர்ந்து என்னாச்சுன்னா மாற்றத்தை விரும்புவாங்க. அந்த மாற்றத்தை விரும்பினாலும் என்ன நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாம் ஜனங்களோட இதுதான். ஆனா போன டிஎம்கே கவர்மெண்ட் கூட நல்லா தான் செஞ்சிருக்கிறாங்க. திரும்பி இந்த விஜய்னு இவர் வந்ததுனால இன்னைக்கு இருக்கிற தூக்கத்தெல்லாம் கிளப்பி எல்லாரையும் விழிப்புணர்வுன்னு ஒண்ணு வந்துடுச்சு. இப்போ வந்து ஓட்டு சதவீதம் பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா இருக்க ஓட்டு சதவீதம் விட இப்ப பாண்டிச்சேரியில வந்து 90% மேல தாண்டி இருக்கு. இப்ப அந்த மாதிரியான ஓட்டு சதவீதம் வந்து இப்போ தமிழ்நாட்டுல வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதான் சார் இப்போ இது வந்துட்டு இப்போ இந்த ஓட்டு லிஸ்ட் NSP ஒண்ணு எடுத்தாங்களே, அதுல இருந்து ஏற்றதுல பாதி போயிடுச்சு. பாதி போறதுனால இப்ப இதுலதான் இப்ப தடுமாறுறதே. இப்போ தமிழ்நாடு இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இப்போ ஆர்கே நகர் தொகுதியில வந்து உங்களுக்கு 2,30,000 ஓட்டு இருக்குது. ஏற்கனவே 3.5 லட்சம் ஓட்டு இருந்துச்சு. அதுல வந்து இதுல என்னாச்சு, இப்ப இந்த SRல வந்து 79,000 ஓட்டு போயிடுச்சு. இதனால இனிமேல் எந்த கட்சி வந்தாலும் சார் ஒரு 4,000 5,000 ஓட்டுல தான் இங்க வின் பண்ணும்.
இவ்வளவுதான் இன்னைக்கு நடக்குது. இப்ப இதுல என்ன ஆச்சு, விஜய்னு ஒருத்தர் வந்ததுனால இன்னைக்கு ஓட்டு வந்து ஸ்பிளிட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. சார்பா வந்துட்டு ஜேஜே எபினேபிஸ் நிக்கிறாரு. அப்புறமா டிவிகே சார்பா வந்து மரியவல்சன் நிக்கிறாரு. ஏடிஎம்கேக்கு தெரிஞ்சு யார் நிக்கிறான்னு ஆர்எஸ் ராஜேஷ் நிக்கிறாரா? 3 பேர் தான் இப்போதைக்கு நிக்கிறாங்க. இங்க போட்டின்னு பார்த்தா ஜேஜே எபினேஸ் வந்து ஆல்ரெடி ஃபெமிலியரான ஆளு, ஆர்எஸ் ராஜேஷும் ஃபெமிலியரான ஆளு, மரியவல்சன் புதுசா ஆள் தான் இப்போ வந்திருக்கிறது. ஆனா ஓட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இந்த மோஸ்ட்லி இவருக்கு ஆர்எஸ் ராஜேஷ்க்கு வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஆளுங்கட்சின்றதுனால இவருக்கு வர்றது அதாவது ஜேஜே எபினேசருக்கு வர்றது சான்சஸ் அதிகம். இப்போ விஜய் வந்து இங்க புதுசா வந்திருக்காங்க. ஸோ யங்ஸ்டரோட ஓட்டு பாத்தீங்கன்னா இங்க 60% இருக்கு. ஆமா. ஸோ அதனால வந்து இந்த எலெக்ஷன் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா? ஆமா, கண்டிப்பா கிரியேட் பண்ண. ஓட்டு சேதறம் 3 கட்சியில வந்துட்டு ஓட்டு சேதற சான்சஸ் உண்டு. விஜயோட ரசிகர்கள் வந்து நிறைய பேர் இருக்க தான் செய்யறாங்க. ஏன்னா இதுல இருந்து ஆல்ரெடி ஏடிஎம்கேல இருந்திருப்பாங்க, அவங்க இல்ல டிஎம்கேல இருந்திருப்பாங்க. இப்ப ஆனாலுமே இவரோட இதுன்றதுனால கண்டிப்பா இவங்களுக்கு ஓட்டு பிரியது சான்சஸ் உண்டு. யார் வின் பண்ணுவாங்கன்னா 3 பேருக்குமே வாய்ப்பு இருக்கு. 3 பேருக்குமே 50% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆர்எஸ் ராஜேஷ் வந்து இதுல இல்லைனாலும் ஆட்சியில இல்லைனாலும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாப்புல. ஜேஜே எபினேசரை பார்த்தீங்கன்னா எழில் நகர், தேசிய நகர் நிறைய பேருக்கு பட்டாளம் வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த இதுல ராஜேஷ் ஒர்க் பண்ணிருக்காரு மக்களுக்கு, அதனால அவருக்கும் வாய்ப்பு இருக்கு. யங்ஸ்டர் மத்தியில விஜய் வந்திருக்காருல்ல, யங்ஸ்டர் மத்தியில விஜய் வந்ததுனால அவங்க புதுசா ஒரு எதிர்பார்க்குறாங்க. லேடிஸும் புதுசா ஒரு ஆள் வந்தா நல்லா இருக்கும். இருந்தவங்களே சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்களே, அவர் என்ன பண்றாருன்னு பாத்துடலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதனால 3 பேருமே 50% வாய்ப்பு. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா புதுசா ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். இவங்களும் நம்ம கிட்ட திருடிக்கிறாங்க, அவங்களும் நம்ம கிட்ட திருடிக்கிறாங்க, இவர் என்னத்த பண்றாரு அப்படின்னு பாக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். புதுசா வராருல, ஏதாவது நல்லது செய்வாரு, அதனால எதிர்பார்க்கும். இப்ப இது வரைக்கும் இங்க ஆண்ட கட்சிங்க ஏதோ நல்லது செய்யலன்னு நீங்க சொல்ல வரீங்களா? நல்லது செய்தாங்க, ஒவ்வொரு ஆளுக்கு செய்ய மாட்டாங்க, ஒவ்வொரு ஆள் செய்தாங்க. இது புதுசா ஒண்ணு வந்தா நல்லா இருக்கும்ல. விஜய் வந்து ஆர்கே நகர் தொகுதி மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்படும். விஜய் ஏன்னா விஜய் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மாற்றம் வேணும், ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கணும் சார். யார் வந்தாலும் நல்லதை செஞ்சா நல்லா இருக்கும். ஆனா ஒரு மாற்றம் ஒன்றும் வேணும். மாற்றம் இருந்தா அது நல்லது. மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா? எதிர்கட்சியா இருக்கு அதிமுக வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல புதிதா வந்து டிவிக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? புதிதா டிவிக்கு வந்தா நல்லா இருக்கும். நாளுக்கு நாள் விலை கூடுது, எதுவுமே ஒரு கிடையாது. ஆனா காசு கொடுத்து ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அது ஜனங்க காசு வாங்கி ஓட்டு போடுது. ஆனா ஓட்டு போடுற நேரத்துல தான் அவங்க மக்களை சந்திக்கிறாங்க. மற்ற நேரத்துல மக்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த நேரத்துல எதனா ஒரு உதவின்னு கேட்க போனா கூட எந்த உதவியும் அவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நல்லதை செய்யறன்றாங்க, ஆனா யாருக்கு செய்யறாங்கன்னு நல்லது தெரியல. திமுக தாங்க வரும். திமுக தான் வருமா? ஏன்னா திமுக வரணும்? எங்க அரசியல் வந்து இப்ப பெரிய கட்சி அதுதாங்க. ஓட்டு ஐடியா கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் ஓட்டு எப்படி போட முடிஞ்சா கூட போட முடியாது. ஆர்கே நகர் தொகுதியில நாம் தமிழர் தான் வின் பண்ண நான் நினைக்கிறேன். ஏன் நாம் தமிழர் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க தான் களத்துல சப்போர்ட் பண்றாங்க எல்லாத்துக்கும். எங்க ஏரியால பார்த்தா நாம் தமிழர் தான் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுது. எங்களுக்கு டிவிக்கு தான் வரும். ஏன் டிவிக்கு வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல மரியவல்சன் அவர் கொஞ்சம் நல்லது பண்றாரு. அவர் எல்லாமே ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாமே, அதனால அவர் வரணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி டிஎம்கே இருந்தாங்க, அது ஒண்ணுமே பண்ணல. இப்ப அவர் வரணும்னு ஒரு நம்பிக்கை, கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பார். இல்ல இங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர்லாம் இருந்த தொகுதி தானே, அது ஸ்ட்ராங்கான தொகுதியாச்சு. இங்க எப்படி நீங்க டிவிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? இல்ல அது அம்மா இருக்கும்போது அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அப்ப அம்மா அப்பா அதுக்கப்புறம் இல்லாத போது ரொம்ப ஏடிஎம்கே ஒன்றும் பண்ணல, டிஎம்கே எதுவும் பண்ணல. இதுக்கப்புறம் அடுத்த நம்பிக்கை விஜயை நம்பி டிவி போடலான்னு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ரெட்டால தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் ரெட்டால வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இவங்களாம் அதிகமா பண்ற மாதிரி தெரியல, ஏதோ அந்த அளவுக்கு தெரியல. ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்றாங்க, அதெல்லாம் இப்பதான் ஓப்பன் பண்றாங்க. 5 வருஷமா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ இவங்களுக்கு வாய்ப்பு தான் அதிகம். டிவிக்கேவும் இது இப்ப போட்டி அதிகமா இருக்கு. இப்போ டிஎம்கே தான். ஏன்னா டிஎம்கே வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காங்க விஜய். விஜய்க்கு தான். ஏன்னா விஜய்க்கு வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு வாய்ப்பை அவருக்கு தாட்டி கொடுக்கலான்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதி, ஜெயலலிதா அவர்கள் இருந்த தொகுதியில நீங்க அவங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கொடுக்கணும்னா அவங்களுக்கு 2 பாதியா இதுவாகி போச்சு. பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா என்ற ஒரு இதுவே தெரியல. குடிமானமே எதுவுமே கிடையாது. இந்த வாட்டி அண்ணன் வராரு, அண்ணனுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்து சப்போர்ட் பண்ணுவோம். நாங்க திமுக தான். ஏன்னா திமுக ஓட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆரம்பத்துல இருந்தே திமுக தான் இருக்கும். சாதாரணத்துல இருந்து இருக்கிறீங்க. சரி, இப்போ ஒரு மாற்றம் வேணும். நீங்க மாற்றம்லாம் எங்களுக்கு தேவையில்ல, அவங்களே இருந்தாலும் போதும். மாறிட்டு தான் இருக்குது, செய்து தான் இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் நீங்க திமுக ஒரு புது மாற்றத்தை பார்க்கலான்ட்டு. இப்போ விஜய் இங்க வந்தாருன்னா மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா டிவிக்கே தான். புதுசா ஒரு மாற்றம் வேணும்ல. நான் ராஜேஷுக்கு வின் பண்ண போறேன். யாருக்கு? ராஜேஷ்கா. ஏடிஎம்கே தான் நீங்க சப்போர்ட் பண்ணலாம்னு இருக்கீங்களா? நான் எப்பவுமே அதே தான். டிவிக்கே தான் வின் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன்.
ஏன் டிவிக்கு வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் இப்போ புது மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம், அதனால டிவி எதிர்பார்க்கிறோம். இவரு விஜய் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன் விஜய் வருவார்னு நினைக்கிறீங்க? மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அப்ப விஜய் வந்தாருன்னா இங்க மாற்றம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடைக்கலாம், வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும் ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களான்ட்டு. தளபதினு அந்த துண்டை போட்டுக்கின்னு எங்க பேசா அந்த வராங்கல்ல வண்டியில கட்டிக்கினே போயினே இருக்கிறாங்க. தளபதி வராரு ஓரம் போங்க, தளபதி வராரு ஓரம் போங்கன்னு. டிவிக்கு வந்தா நல்லா இருக்கும். ஏன் டிவிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க? கொஞ்சம் மாற்றம் வரும். எதை மாதிரி மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க? எல்லா விதத்திலயும் மாற்றம் வரும். மெயின் சரக்கு சரக்குனா புரியலண்ணா. ஒயின் ஷாப் டாஸ்மார்க்கு அது கொஞ்சம் மாறும். மற்றபடி கொஞ்சம் கேஸ் விலைலாம் கொஞ்சம் கம்மியாகும். சரக்கு மாறினா என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. இப்போ வர சரக்குன்னா எவ்வளோ நேரம் வரும்? 1 hour 3/4 மணி நேரம் கூட இருக்க மாட்டேன், வேஸ்ட் தானே. அப்புறம் எதனா பிரைவேட்டுக்கு மாற்றினா கூட நல்லா தான் இருக்கும். அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. அப்ப இப்ப ஃபுல்லா டூப்ளிகேட் சரக்கா விஜய் வந்தா நல்ல ஒரிஜினல் சரக்கு கிடைக்கும். நல்ல ஒரிஜினல் கிடைக்கும், எல்லாமே கொஞ்சம் ஒரிஜினல் கிடைக்கும். மட்டும் கூட இல்ல, மற்றபடி எல்லாமே ஒரிஜினல் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்ப நீங்க எதிர்பார்க்குற மாற்றம் வந்து விஜய் ஆட்சி வந்தா ஒரிஜினல் சரக்கு ஒயின் ஷாப்ல கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். மரியம் வில்சன் வின் பண்ணுவார்னு நினைக்கிறேன் நான். ஏன் டிவிக்கு வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஆட்சி மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேரும் வந்து சரியா செய்யல. விஜய் வந்தா எதனா செய்வார்னு எதிர்பார்க்கிறோம். அதனால இப்ப அவர் தரப்புல நிக்கிற மரியம் வில்சன் எதனா செய்வார் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இங்க வந்து ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம் தராருன்னு அவர் கேள்விப்பட்டோம். ஏன்னா அவர் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து எங்களுக்கு வந்து ஏரியால ஸ்போர்ட்ஸ் விஷயமா நிறைய நடக்க வேண்டியது இருக்குது. நிறைய வாக்குறுதி வேற கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால அவர் வந்தா நல்லா இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆட்சி மாற்றம் வரணும். மரியம் வில்சன் எதனால அவர் win பண்ணுவாரு? ஏதோ ஆட்சி மாற்றம்ன்றதுனால வின் பண்ணுவோம். இப்போ வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல ஆர்கே நகர் தொகுதியில வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் தானா? இந்த தடவை அவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். எதனால கண்டிப்பா நல்லது செய்வாரு. ஏன்னா பொம்பளை பசங்களுக்குலாம் நல்லா நல்லது செய்யணும். அவர் வர்றதுன்னா ரொம்ப நல்லது. ஏற்கனவே இருந்த கட்சி வந்து அதுக்கான பாதுகாப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஆமாண்ணா, கண்டிப்பா இல்ல. எனக்கும் 2 பெண் குழந்தைங்க இருக்கு. இப்ப நம்ம எப்படி இருக்கோம்னு தெரியல, அதால விஜய்க்கு தான் இந்த தடவை ஓட்டு போலான்னு இருக்கிறேன். ரெட்டால தான் வரணும்னு நினைக்கிறேன். ரெட்டலை தான். எதனால ரெட்டலை? இது ஏற்கனவே இப்ப எல்லாரும் நல்லது செய்யறேன்னு சொல்றாங்க. நீ வீடியோல வருமா? ஆமா. வந்து யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? விஜய் தான். எதனால விஜய்? எனக்கு பிடிக்கும். போற சட்டமன்ற தேர்தல்ல இங்க ஆர்கே நகர் தொகுதியில யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? முக ஸ்டாலின் தான். எதனால? அவர் நல்லா பண்றாரு, நல்லா செய்யறாரு. ஒரு புருஷத்தை 1000 ரூபாய் தரனா கூட யோசிக்கிறாரு. யோசிக்காம மாசானா கரெக்டா போடுறாரு. யார் தருவா? பிள்ளைங்களுக்கு தராங்க, எல்லாம் நல்லா செய்யறாங்க. அவங்க தான் வரணும். காசு கொடுக்கறதுனால இல்ல, அவங்க வந்து நல்லா செய்யறாங்க, அதனால அவங்க வரணும். ஆர்கே நகர்ல நம்ம மரியம் வில்சன் அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். எதனால அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? அவர் கொஞ்சம் பரிகிறது, எல்லாரும் ஹெல்ப் பண்றாப்புல. இங்க எபினேசர் தான். டிஎம்கேல எபினேசர் சாலிடா அவர் தான் வின் பண்ணுவார். ஏன்னா அவர் அதிகமான இங்க வந்து மேம்பாட்டு திட்டம்லாம் அதிகமாக கொண்டு வந்தது. சிஎம்டி அப்ரூவ், ஸ்போர்ட்ஸுக்குலாம் நல்ல ஒரு அப்ரிசியேட் பண்றாரு. ஸ்போர்ட்ஸுக்குலாம் நல்ல ஒரு இன்வால்வ் பண்ணிட்டு சப்போர்ட் பண்றாரு. இந்த வாட்டி வந்து ஈஸியா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் டஃபா போயிட்டு இருக்கு. இவர் என்னதான் டிஎம்கேல நல்லது பண்ணாலும் நீங்க பாத்தீங்கன்னா கஞ்சா ரொம்ப அசால்ட்டா விற்குது. சின்ன சின்ன பசங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கஞ்சா அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த ஒரு விஷயம் வந்து டிஎம்கே தவறிட்டாங்க பண்றதுல. மற்ற விஷயம் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காரு, குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி ஏடிஎம்கே கேண்டிடேட் ராஜேஷ் அண்ணா அவரை பார்த்தீங்கன்னா கூட இளைஞர்களுக்கெல்லாம் நிறைய விளையாட்டு அந்த இதுவெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அவர். அந்த விஷயத்துல பார்த்தா அவரும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டிவிக்கே பார்த்தாலும் புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தரணும் அப்படின்ற விதத்தில் பார்த்தா அவங்களுக்கும் வந்து ஓட் பேங்க் இங்கே நல்லா தான் இருக்கு. ஸோ ஈஸியாக சொல்ல முடியாது இவங்க தான் ஜெயிப்பாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு. இந்த வாட்டி கொஞ்சம் டஃப்பாக தான் போகும். ஆர்கே நகர் தொகுதியில் வந்து எபினேசர் கண்டிப்பாக வின் பண்ணுவார். ஏன்னா நிறைய சொன்னதை செஞ்சிருக்காது, சொல்லாதையும் செஞ்சிருக்காது. பசங்களுக்கு விளையாட்டு துறையில் வந்து கண்டிப்பாக அவங்க நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காது. இந்த பக்கம் கிழக்கு பகுதியும் சரி மேற்கு பகுதியும் சரி ஸ்டேடியம் கட்டியிருக்காரு, விளையாட்டு அரங்கம். மற்றபடி ரோடு வசதியும் சரி, பஸ் ஸ்டாண்டும் சரி. தடையாபட்ட பஸ் ஸ்டாண்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 40, 50, 60 வருஷமா அது குப்பை மாதிரி கிடந்தது இன்னைக்கு வந்து ஜொலிக்க வச்சிருக்காரு. அதே போல மேம்பாலம், கொடுக்குப்பேட்டை மேம்பாலம் போகணும் அப்படின்னா கூட உங்களுக்கு அங்கே 3 கேட்டு மாறி போகணும், ரயில்வே தண்டவாளம் மாறி போகணும். அது இன்னைக்கு வந்து அது வந்து மேம்பாலம் கட்டி எந்த ஒரு டிராபிக் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பண்றேன்னு இருக்காரு. நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. அதாவது எளிமையா சந்திக்கலாம், எங்க வேணாலும் அவரை பார்க்கலாம். மற்றவங்கள மாதிரி நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி போறது அதான் இல்லை. எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் பார்க்கலாம். அந்த மாதிரி வேட்பாளர் தான் போட்டிருக்காங்க. டிஎம்கே தான் சார். எதனால டிஎம்கே வருது? ஏன்னா இங்க அதிகமா இவங்க தான் இருக்கு. நீங்க அதிகமா இருக்கிறதால சொல்றீங்களா இல்ல வந்து அவங்க? இல்ல சேரிநகர் பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான். ஜே எபினேசர் தான் வின் பண்ணுவார். ஏன்னா ஆல்ரெடி அவர் தான் 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்தாரு. இந்த பகுதி எல்லாமே நல்லா செஞ்சிருக்காரு.
பல நல்ல விஷயம் செஞ்சிருக்காரு. விளையாட்டு சம்பந்தமான சரி, மக்களுக்கும் சரி, ஸ்போர்ட்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, லைப்ரரி கட்டி கொடுத்தாங்க, இங்கே காவா ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதை கிளியர் பண்ணி கொடுத்தாரு. எல்லா விதத்தையும் நல்லா பண்ணியிருக்காரு 5 வருஷம். அடுத்த 5 வருஷம் அவரே தொடர்ந்தா நல்லா இருக்கும். டிஎம்கே ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. சிந்தித்து வாக்களிக்கவும்.